இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إنكم لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله أو كما قال النبي سيد البشر صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் இலங்கி திகழ்கிற அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்படையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை அவனது தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கியிருக்கிறான். நாம் பேசுகிற கேட்கிற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தியாகம், அர்ப்பணிப்பு, அதன் மூலம் அவர்கள் ஈட்டிய வெற்றி, உருவாக்கிய சமூகம் குறித்து இந்த சமூகம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழர்களின் கட்டமைப்பை எப்படி உருவாக்கினார்கள் என்பதையும் அதிலிருந்து நாம் எப்படி விலகி நிற்கிறோம் என்பதையும் குறித்து இந்த வார ஜுமாவிலே சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் வாழ்வின் நிறைவு பகுதியில் நபித்தோழர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள், வழிகாட்டல் காட்டுகிறார்கள். இன்னக்கும் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. நீங்கள் நான் கூறப்போகிற 2 விஷயங்களை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வின் வேதம். இரண்டாவது வ சுன்னத்து ரசூலிஹி, அவனது தூதரின் வழிகாட்டல் நடைமுறை என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்றால் இவற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்வதன் மூலம் பெருமானார் இந்த நபிமொழியை கூறுகிற நேரத்தில் இருந்த சஹாபாக்கள் திடமான நேர்வழியில் இருந்தார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. திடமான நேர்வழியில் இருந்ததால் தான் இதற்கு மேல் நீங்கள் வழிகட்டு விடாமல் இருக்க இந்த 2ஐயும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆரோக்கியம் மிகுந்த சமுதாயத்தை உருவாக்கி இருந்தார்கள். ஆளுமை மிக்க சமுதாயத்தை உருவாக்கி இருந்தார்கள். இனி வழிகடவே மாட்டார்கள் என்று சொல்கிற அளவிற்கு திடகாத்திரமான ஒரு நேர்மையை பின்பற்றுகிற சமுதாயத்தை உருவாக்கி இருந்தார்கள். வழிகெடாத சமுதாயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஆலோசனை வழங்குகிற இந்த நேரத்தில்
சஹாபாக்களை நான் திடகாத்திரமானவர்களாக உருவாக்கிவிட்டேன் என்ற செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள். சஹாபாக்கள் வழி தவறாத நேர்வழியில் திடமாக பயணித்த கூட்டம். அவர்களிடம் இருந்த குணங்கள் எவை, அவற்றில் நம்மிடம் இல்லாதவை எவை என்பதை குறித்து ஆராய்ந்தால் நமது இருவுலக வாழ்க்கையும் மேம்படுவதற்கான சிறந்த சிந்தனையாக அது இருக்கும். சஹாபாக்களை பெருமானார் எப்படி உருவாக்கி வைத்திருந்தார்கள்? நிறைய பண்புகளை நாம் பேசலாம். அவற்றை சுருக்கி சொல்வதென்றால் 3 தலைப்புகளுக்குள் அதை நாம் விவரிக்க முடியும். ஒன்று, சஹாபாக்களை ஒருவருக்கொருவர் மனிதநேய சிந்தனையோடு அடுத்தவர் என்று பார்க்காமல் அவரும் என் அண்ணன் என் சகோதரன் என்று பார்க்கிற சமத்துவ சகோதரத்துவ சமநீதி கொள்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக பின்பற்றும்படி சஹாபாக்களை வடிவமைத்திருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் குடும்ப சண்டைகள், சின்ன சின்ன சச்சரவுகளுக்கெல்லாம் காலம் காலமாக கோத்திரங்களாக சண்டை போட்டு கொண்டு வந்த சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி திருத்தி அமைத்தார்கள். எதற்காக வேண்டியும் நீங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எல்லோரும் ஒரு உடலை போன்றவர்கள். உடலின் ஒரு பகுதியில் வலி எடுத்தால் அது இன்னொரு பகுதியையும் தொந்தரவு செய்யும். கண்ணில் வலி எடுக்கிறது என்பதால் மற்ற உறுப்புகள் நிம்மதியாக இருப்பதில்லை. உடல் முழுவதும் சோர்ந்து விடுகிறது. வாகனத்தில் செல்கிறோம், கீழே விழுகிறோம், காலில் அடிபடுகிறது என்றால் காலுக்கு மட்டும்தானே வலி, மீதி உறுப்புகள் அதனுடைய வேலைகளை செய்யலாமே. ஆனால் மொத்த உடலும் ஓய்வு கேட்கும். வழிபடுவது ஒரு உறுப்பில் இருக்கலாம், அதில் மொத்த உறுப்பும் மொத்த உடலும் பாதிக்கப்படும். அதுபோலதான் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், குரோதம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், அவதூறு பேசி திரியாதீர்கள், அடுத்தவர்களை நேசித்து பழகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழர்களை உருவாக்கினார்கள். கற்களை பாறைகளை போன்று இருந்தவர்களை சிலைகளை போல அழகாக வடிவமைத்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தின் இறுதி தருவாயில் தொழுவதற்கு கூட எழுந்து நடக்க முடியாத அளவிற்கு உடல் பலகீனம் அடைந்திருந்த நேரத்தில் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், பெருமானாரின் அந்த கடைசி நாட்களில் ஒரு சுபுஹ் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு திரையை நகர்த்தி பார்க்கிறார்கள். கஅபாவின் முற்றத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைக்க பின்னால் நபித்தோழர்கள் எல்லாம் நின்று தொழுதார்கள். இந்த காட்சியை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, பூரிப்பு அடைந்தவர்களாக புன்முறுவலோடு திரையை மூடிக்கொண்டார்கள் என்பதை வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏன் பெருமானார் மகிழ்ச்சி கொண்டார்கள்? ஏன் பெருமானார் புன்முறுவல் பூர்த்தார்கள்? ஏன் சிரித்தார்கள்? அவர்கள் கண்ட காட்சி எது? வெளிப்படையாக வரலாற்றை ஆய்வு செய்பவர்கள் சொல்வார்கள், இந்த சமுதாயம் தொழுகையில் திடகாத்திரமான சமுதாயமாக ஆகிவிட்டது என்பதை நினைத்து பெருமானார் மகிழ்ச்சி கொண்டார்கள். அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணமும் உண்டு. தொழுகைக்கு வரிசையாக நின்றிருந்த சஹாபாக்களில் இவ்வளவு காலமும் கருப்பின் அடிமைகளாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். சரிக்கு சமமாக பெரும் பெரும் குறைஷி கோத்திர தலைவர்களாக இருந்தவர்களும் ஒரே வரிசையில் இருக்கிறார்கள். படிக்க தெரிந்தவர்கள் ஒரே வரிசையில் இருக்கிறார்கள். எழுத படிக்க தெரியாதவர்கள் ஒரே வரிசையில் இருக்கிறார்கள். செல்வந்தர்கள் ஒரே வரிசையில் இருக்கிறார்கள். ஏழைகள் ஒரே வரிசையில் இருக்கிறார்கள். பெருமானார் இந்த உம்மத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, எல்லா மனிதர்களும் சமம், பிறப்பால் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. சஹாபாக்கள் சொல்லி சொல்லி வளர்த்த அந்த சஹாபாக்களின் நிலைமையை பார்த்து பெருமானார் மகிழ்வு கொண்டார்கள். பரவாயில்லை, நான் உயிரோடு இருக்கும் போது என்னுடைய தோழர்கள் ஒருவருக்கொருவர் தன்னை உயர்ந்தவராக கருதவில்லை, ஒருவருக்கொருவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாகவும் கருதவில்லை. பெருமானாரின் மகிழ்ச்சிக்கு அதுதான் பெரிய காரணம். இந்த நிலையில் விட்டு சென்றார்கள் சஹாபாக்களை. இரண்டாவது,
சஹாபாக்களை உலகாசை இல்லாதவர்களாக உருவாக்கி சென்றார். நீங்கள் பல நபி தோழர்களுடைய வரலாறுகளில் படிக்க முடியும். அன்றாட உணவுக்கு சிரமப்பட்ட நிலையில் கூட, அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருந்த போது கூட, 2-3 நாட்கள் பட்டினியாக கிடந்த நிலையிலும் கூட இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களிடத்தில் குறையவில்லை. இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு நிறைவான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார். உணவு குறித்தோ அவசிய தேவைகள் குறித்தோ கவலைகள் ஏதும் நமக்கு இல்லை. ஆனால் சஹாபாக்கள் நினைத்த அளவிற்கு அல்லது அவர்கள் நினைத்ததில் ஒரு 10% கூட நாம் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இருக்கும். அந்த குணம் நம்மிடம் வராமல் நாம் நேர்வழியை பற்றி பிடித்தவர்களாக ஆக முடியாது. சஹாபாக்களை பெருமானார் செல்வந்தர்களாக ஆக்கிவிடவில்லை, மிக தெளிவாக அதை பறைசாற்றினார்கள். சஹாபாக்கள் இஸ்லாத்திற்குள் வர வர அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், இந்த முஹம்மதை நீங்கள் பின்பற்றினால் பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். இந்த முஹம்மதை நீங்கள் பின்பற்றினால் பெரும் செல்வந்தர்களாக ஆகிவிடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். என்னை பின்பற்றுவதால் இந்த உலக வாழ்வு சொர்க்கமாக அமையும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். இன்னொரு ஹதீஸில் மிக தெளிவாக சொன்னார்கள், இன் குந்த துஹிப்புனி ஃபஅஇத லில் ஃபக்ரி தஜிஃபா. உண்மையிலேயே நீங்கள் என்னை நேசிப்பவர்களாக இருந்தால் சோதனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். எந்த சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனநிறைவோடு கட்டமைத்து விட்டோம் என்று மகிழ்ச்சி கொண்டார்களோ அந்த சமூகத்தை பெருமானார் செல்வந்தர்களாக உருவாக்கவில்லை. வேறு எப்படி உருவாக்கினார்கள்? இறைவன் மீதான தேட்டம் அதிகம் உள்ளவர்களாக உருவாக்கினார்கள். ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்ளக்கூடிய மனிதாபிமானம் நிறைந்த சமூகமாக அவர்களை உருவாக்கினார்கள். 3வது, உடல் ஆரோக்கியம் வலிமை மிகுந்த சமுதாயமாக உருவாக்கினார்கள். சஹாபாக்களில் யாரும் போதை பழக்கங்களோ அல்லது உடல் வலிமையை சீர்குலைக்கிற தீய பழக்கங்களுக்கோ அடிமையானவர்களாக இல்லை. இஸ்லாத்திற்கு பிறகு, இஸ்லாத்திற்கு முன்னால் அந்த பழக்கம் நிறைய பேரிடம் இருந்தது. இஸ்லாத்தை ஏற்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு பெருமானார் உயர்வுபடுத்திய குணங்களில் ஒன்று அவர்களிடத்தில் இருந்த தீய பழக்க வழக்கங்களை களைந்தார்கள். மது உட்பட அந்த காலத்தில் எதுவெல்லாம் பிரபல போதைப் பொருட்களாக இருந்தனவோ எல்லாவற்றையும் சமுதாயத்தில் இருந்து துடைத்து எறிந்தார்கள். சுமார் 1400 ஆண்டு காலம் பெருமானாரின் அந்த உத்தரவுகள் பின்பற்றப்பட்டுத்தான் வந்து கொண்டிருந்தன. இப்ப சமீப காலமாகத்தான் சவுதி அரேபியாவிலேயும் போதைப் பொருட்கள் உள்ளே ஏறி வந்திருக்கின்றன. இன்றைய அரசாங்கங்கள் அதை அனுமதித்திருக்கின்றன. பெருமானாரின் உத்தரவு எவ்வளவு தூய்மையானதாக இருந்திருந்தால் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற பேரார்வம் சஹாபாக்களில் எந்த அளவிற்கு உள்ளத்தில் ஊறி போயிருந்தார். அவர்கள் பின்பற்றாமல் விட்டது மட்டுமில்லை, இன்றைக்கு வரை அந்த பழக்கத்தில் உறுதியாக அரபு நாடுகள் இருந்திருக்கின்றன. சமீப கால தடுமாற்றத்தை கலைந்து விட்டு பார்த்தார். அவ்வளவு ஆரோக்கியமான சமுதாயமாக நாம் இருக்கிறோமா? உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறோமா? ஒரு வாழ்வியல் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து உண்ணும் உணவுகள், குடிக்கும் குடிப்புகள் வரை நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு நல்லது, ஆரோக்கியம், இதை செய்தால் உங்களுக்கு ஆரோக்கிய கேடு, நோய் ஏற்படும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து ஒரு பச்சிளம் குழந்தைக்கு பாடம் எடுப்பது போல பாடம் எடுத்து நல்ல குணங்களை நமக்கு போதித்து இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் உடல் ஆரோக்கியமும் சீர்கெடாமல் இருக்கும், திடகாத்திரமாக இருப்பீர்கள், உங்களுடைய குணநலன்களும் சீராக இருக்கும். இதை பொருந்திக் கொண்டு அல்லாஹ் உங்களின் மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக்கி தருவான் என்ற செய்தியை சொன்னதோடு வாழ்ந்தும் காட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களை நாம் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம்? எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு அன்றாடம், உடல் ரீதியான உபாதைகள், மன ரீதியான கோளாறுகள்,
பொருளாதாரத்தில் நமக்கு ஏற்படுகிற சோதனைகள், தொந்தரவுகள் எல்லாவற்றிலிருந்தும் நிம்மதியை தேடுகிறோம். ஆனால் நிம்மதி ஒளித்து வைக்கப்பட்டிருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில். அதை ஏனோ இந்த சமூகம் பின்பற்றுவதிலே ரொம்ப சுணக்கம் காட்டுகிறது. நான் ஒவ்வொரு குணத்தையும் தனியாக இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, ஆனால் நேர்மை இருந்தது. யாரும் யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்களாக இல்லை. இன்றைய சமுதாயம் நாம் அப்படி இருக்கிறோமா? நமது வியாபாரத்தில், நமது வணிகத்தில் நாம் நேர்மையானவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு வியாபாரத்திலும் ஒவ்வொரு வகையான பித்தலாட்டங்கள், நேர்மை இல்லை, பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறோம். அதற்கு சப்பை கட்டு காரணங்களையும் நாமே கூறிக்கொள்கிறோம். இன்றைய காலத்தில் இப்படித்தான் வியாபாரம் செய்ய முடியும் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். எப்படி பரக்கத்து வரும்? தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், வியாபாரத்தில் ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவனுக்கு பரக்கத்து இல்லை. ஆனால் எல்லா வகையான ஏமாற்று தந்திரங்கள், பித்தலாட்டங்களையும் நம்மோடு நாம் வைத்துக்கொண்டு அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களிடம் இருந்த நேர்மையில் ஒரு 10% கூட இப்பொழுது நமக்கு பாக்கி இல்லை. அவர்களிடத்தில் இருந்த உடல் ஆரோக்கியத்தில் 10% கூட இந்த சமுதாயத்தில் கிடையாது. அவர்களிடத்தில் இருந்த இறையச்சத்தில் 10% கூட இந்த சமுதாயத்தில் கிடையாது. அதுதான் உண்மை. இது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணமும் இருக்கிறது. ஏன் அப்படி? நமக்கு தெரிகிறது. பெருமானாருடைய வாழ்க்கையில் தான் வெற்றி இருக்கிறது என்பது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியும். தெரியாமலாம் இல்லை இங்கே யாருக்கும். புதிதாக முஸ்லிம்களிடத்தில் வந்து பெருமானாரின் வாழ்க்கையில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஏன் சொல்லுகிறோம் என்றால், பின்பற்ற தேவையான அளவுக்கு நாம் பின்பற்றுவதில்லை. சரி, முஸ்லிமுக்கு தெரிந்திருந்தோம் அதை பின்பற்றுவதில் என்ன தயக்கம், என்ன தடுக்குது? ஒரு பாத்திரத்தில் ஒரு பலரசத்தை ஊற்ற வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் காலியானதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அந்த பாத்திரத்தில் தண்ணீரோ பாலோ இருக்குமானால் நாம் ஊற்றுகிற பலரசம் நாம் நினைக்கிற வகையில் சேகரமாகாது, அது வீணாகி போகும். இந்த தத்துவம் புரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம்முடைய உள்ளம் அப்படிப்பட்டதுதான். நம்முடைய உள்ளத்தில் பெருமானாரின் வாழ்க்கை வழிமுறைகளை, இறைவனுடைய உபதேசங்களை ஊற்ற நினைக்கிறோம். ஆனால் ஊற்ற முடியல, ஏற மாட்டேங்குதுன்னா அப்போ அங்கே என்னமோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுவார்கள், தொந்தரவு செய்யப்படுவார்கள், சட்டங்களை பின்பற்ற அவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படும், எதிரிகளுக்கு அஞ்சி நடுங்கி பயந்து அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். சஹாபாக்கள்கிட்ட இதை சொன்ன உடனே, வீரம் மிகுந்த சஹாபாக்கள் இல்லை அவர்கள், குறைந்த எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு பல ஆயிரம் நபர்கள் உள்ள படைகளை வென்ற சஹாபிகள் இல்லை அவர்கள். நம்மை போல கோழைத்தனமானவர்களா, பயந்தவர்களா? அவர்களுடைய வீரம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பாவது உண்டா? அப்படிப்பட்ட வீரம் செறிந்த சஹாபாக்களிடத்தில் பிற்காலத்தில் உங்களுடைய சந்ததியினர் அஞ்சி நடுங்கி பயந்து எதிரிகளுக்கு ஒளிந்து வாழ்வார்கள் என்று சொன்னார். அவங்களால எப்படி ஏற்க முடியும்? ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், நபியே, அப்படி ஒரு நிலைமை இந்த உம்மத்திற்கு வருமா? ஆமாம், வரும். சரி, ஏன் அப்படி வரும்? முஸ்லிம்கள் ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில் இருப்பாங்களோ? பெருமானார் சொன்னார்கள், இல்லை, முஸ்லிம்கள் நிறைந்த எண்ணிக்கையில் இருப்பார்கள். அப்படியே நேர்மாற்றம். சஹாபாக்களுக்கு மனசுல எப்படி இருக்கும்? நாம ஒரு 300 பேர் போய் 1100 பேர் இருந்த பத்ர்ல ஜெயிச்சுட்டு வந்தோம். ஃபதே மக்கா சமயத்தில் 10,000 பேர் தான் ஊருக்குள்ள வந்தோம். மொத்த மக்காவையும் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் எதிர்த்துக்கிட்டு இருந்தவன்னா. நீங்கள் ஒவ்வொரு போரிலும் எடுத்து பார்த்தால் எல்லாவற்றிலையுமே அவங்க தான் எண்ணிக்கை ஜாஸ்தி. எண்ணிக்கை மட்டுமல்ல, போர் தளவாட சாமான்களும் அவங்கள்ட்ட தான் இருந்தது. பத்ர் போர்ல எல்லாம் ஒவ்வொருத்தருக்குமே கையில வாள் கிடையாது. வாளோடு கேடயத்தோடு குதிரையில் அமர்ந்து வந்த எதிரிகளிடத்தில் வாளும் இல்லாமல் கேடயமும் இல்லாமல் குதிரை ஒட்டகமும் இல்லாமல் நடந்து போய் சண்டை போட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த காட்சி? எல்லா ஆயுதமும் வச்சிருக்க ஒருத்தன்ட்ட எந்த ஆயுதமும் இல்லாம போய் சண்டை போட்டு, ஆனா ஜெயிச்சவங்க.
அந்த சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், எண்ணிக்கையில் குறைவுலாம் இல்லை, எண்ணிக்கையில் நிறைந்து இருப்பார்கள். இப்போ இருக்கிறோம் இல்லையா, சுமார் 210 கோடிக்கு மேல் இருக்கிறோம் முஸ்லிம்ஸ். உலகனுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 30%, அதுக்கு மேல். ஒரு கணக்கின் பிரகாரம், ஒரு ஆய்வின் பிரகாரம், கிறிஸ்தவர்கள் செய்த ஆய்வின் பிரகாரம் 2059 உலக அளவில் கிறிஸ்தவ மக்கள் தொகையை இஸ்லாமிய மக்கள் தொகை மிஞ்சும். நம்பர் 1 முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை இருக்கும். 2060 இல்லைன்னாலும் 2100 இது நடக்கும். இதை மாற்ற முடியாது, அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு அந்த நேரத்தில் இழிவுபடுவார்கள் என்றால், ஏதாவது பொந்துகள் கிடைத்தால் ஒளிந்து கொள்வதற்கு இடம் தேடுவார்கள். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், ஜும்மா தொழுவதற்கு பிறகு ஏதோ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுகிறது, ஒரு 300 பேர் 400 பேர் எதிரிங்க வர்றாங்க, நம்ம என்ன செய்வோம்? உடனே ஒரு 1000 பேரை திரட்ட முடியும் நம்மளால். ஒரு 500 பேரையாவது திரட்டி எதிர்த்து நிற்கவாவது செய்வோம்ல. ஆளே இல்லைன்னே வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு 100 பேர் தான் இருக்கும். 1000 பேரே வரட்டுமே, எதிர்த்து நிற்போமா ஓடுவோமா? எதிர்த்து நிற்போம்ல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆளும் நிறையா இருப்பாங்க, எதிர்த்து நிற்க தைரியம் இருக்காது, பொந்து கிடைச்சா ஒளிஞ்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்கன்னா அப்போ எவ்வளோ பலகீனப்பட்ட சமுதாயமாக இருப்போம். சஹாபாக்கள் கேட்டார்கள், அவ்வளவு பலகீனமாக, அவ்வளவு பயந்த நிலையில் கோழைத்தனமாக இந்த சமுதாயம் வாழும் என்றால் என்ன காரணம் நாயகமே? பெருமானார் சொன்னார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் வஹுன் என்கிற உலகத்தின் மீதான தீராத பற்று நிறைந்திருக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் தானே நாம் நினைக்கிறத ஊற்ற முடியும்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய உள்ளம் என்கிற பாத்திரத்தில் உலகம் என்கிற பேராசையை நீங்கள் அதில் போட்டு வைத்திருந்தால், இங்கே இஸ்லாத்தை போட நினைக்கும் போது அது ஏறாது, அது வேலை செய்யாது. முதல்ல உங்களுடைய பாத்திரத்தை காலி பண்ணுங்க. ஒரு திடகாத்திரமான சமுதாயத்தை விட்டு செல்கிறேன் என்று பகிரங்கமாக சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விட்டே சொன்னாங்க. தன்னுடைய கடைசி நேரத்தில், கடைசி ஹஜ்ஜிலே சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் என்னுடைய அழைப்பு பணியை சரியாக சேர்த்து விட்டேனா? சஹாபாக்கள் எல்லாம் கண்டிப்பாக நாயகமே நீங்கள் செய்து விட்டீர்கள். உடனே வானின் பக்கம் தலையை உயர்த்தி பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வே இவர்கள் அனைவரும் சாட்சி, நீ எனக்கு கொடுத்த பணியை நான் சரியாக செய்திருக்கிறேன், இந்த மக்கள் சாட்சி என்று சொன்னார். என்னுடைய பணி என்னவோ அதை நான் நிறைவாக செய்து விட்டேன் என்று நம்பிய நாயகம், சாட்சிகளை உருவாக்கிய நாயகம், அல்லாஹ்விடத்திலேயே அதை சொன்ன நாயகம், பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களை பற்றி இப்படி சொல்லி இருக்கும்போது நாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் பார்க்க வேண்டும். நான் ஒரு திடகாத்திரமான சமுதாயத்தை உருவாக்கிட்டேன், ஆனால் உலகாசை உங்களுக்கு மத்தியில் வந்தால் இந்த திடகாத்திரத்திற்கு கேரண்டி இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு ஹதீஸ்ல மிக தெளிவாக வருகிறது, மிக தெளிவாக, இன்னி லஸ்து அக்ஷா அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி, இவ்வளவு காண்ட இணை வைப்பு காலத்தில் வாழ்ந்த, பல்வேறு கொள்கைகளில் வாழ்ந்த, புதிதாக முஸ்லிமான அத்தனை ஆயிரம் சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் சொன்ன வார்த்தை, என்னுடைய காலத்திற்கு பிறகு நீங்கள் மீண்டும் இணை வைப்பு கொள்கைக்கு செல்வீர்கள் என்று நான் நம்பவில்லை. எனக்கு அந்த அச்சம் இல்லை. இவ்வளோ காலம் என் கூட இருந்தாங்க, இதுக்கு முன்னையெல்லாம் பல்வேறு கடவுள் கொள்கையில் இருந்தாங்க, சிலைகளை வணங்கினாங்க, நம்முடைய காலத்துக்கு பிறகு திரும்ப இந்த மக்கள் கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்படியே மாறி போயிடுவாங்களோ? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அப்படி தானே மாறி போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டு தாவா செஞ்சு 100 பேராக சேர்த்துனா, ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அழைத்தான், அவனை பார்ப்பதற்கு தூர்சினா மலைக்கு சென்று விட்டு திரும்பி வந்தபோது திரும்ப எல்லாமே முஸ்லிக்கா இருந்தான். கேட்டாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கணுன்னே எல்லாமே திரும்ப முஸ்லிக்கா போயிட்டீங்களே. அப்போ நபியோடைய சுஹபத் என்கிற அந்த தோழமை கிடைக்காத போது ஈமானிய ஜோதி மங்கும். பெருமானார் சொல்லுகிறார்கள், எனது காலத்திற்கு பிறகு, என்னுடைய தோழமை தூரமாகிவிட்ட பிறகும் நீங்கள் மீண்டும் பழைய மார்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று நான் அச்சப்படவே இல்லை. நிச்சயமா நீங்க போக மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்துல நான் அஞ்சல, ஆனா வேற ஒரு விஷயத்துல அஞ்சுறேன். வலாக்கின்னி அக்ஷா அலைக்கும்
அன் தபுசுத்து துன்யாலக்கும், உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை நிறைவாக கொடுத்து விடுவானோ என்று நான் அச்சப்படுகிறேன். நிறைவாக பொருளாதாரத்தை கொடுத்தால் ஒருவரை ஒருவர் பொருளாதாரத்தில் முந்திவிட வேண்டும் என்று முயற்சித்து நேர்மையை இழந்து பலவிதமாக சம்பாதித்து உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு வெட்டி வீழ்ந்ததை போல நீங்களும் அடித்துக் கொண்டு வெட்டி வீழ்ந்து விடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன். சுருக்கமா சொன்னா, ஷிர்க்குக்கு கூட நான் பயப்படல, பொருளாதாரத்துக்கு பயந்தேன். ஷிர்க்குக்கு கூட நான் உங்களுக்கு பயப்படல, உலக ஆசை உங்க உள்ளத்துல வந்துருமோ நான் பயப்படுறேன். உலக ஆசை உள்ளத்துல வந்து விட்டால் மறுமை போயிடும், மட்டுமல்ல இம்மையும் போயிடும். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் தேங்கி இருக்கக்கூடிய உலக ஆசை காரணமாக தான் சஹாபாக்களிடத்தில் இருந்த நிம்மதியோ உடல் ஆரோக்கியமோ இறையச்சமோ மார்க்கத்தை தேடுகிற சிந்தனையோ நமக்கு குறைவாக இருக்கு. நாம எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கோம்? இறையச்சம், ஐவேளை தொழுகிறோமா, ஃபர்ஸ்ட் கேள்வியிலே அவுட் ஆயிடும். சரி, இறை கல்வியை தேடுகிற விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறோம்? பல ஆயிரம் பல லட்சம் செலவு செய்து பல நிகழ்ச்சிகள் மீளாது விழாக்கள் நடக்கின்றன. எத்தனை நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிறோம்? அதுலேயும் அவுட் ஆகிடுவோம். உடல் ஆரோக்கியத்தை பேணுகிற விஷயத்தில் சஹாபாக்களிடத்தில் நாம் வச்சு பார்ப்போம், ஒரு கெட்ட பழக்கமாவது இல்லாமல் நாம் இருக்கிறோமா? அப்படி இருப்பவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று மனமாற நாம் துவா செய்யலாம். தீய பழக்கங்களில் சிக்கிக் கொள்ளாமல் இன்றைக்கு நமக்கு வாழ்க்கை இல்லை. எந்த அடிப்படை தகுதியுமே சஹாபாக்களிடத்தில் இருந்தவை நம்மிடத்தில் இல்லாத போது சஹாபாக்களுடைய நிம்மதி மட்டும் வேணும்னு நாம எதிர்பார்க்கணும். எப்படி சாத்தியம்? அல்லாஹ் ஒரு வழியை காட்டி, நபி ஒரு வழியை காட்டி, இந்த வழியாக சென்றால் இது கிடைக்கும் என்று சொல்லுகிற போது அதற்கு நேர் எதிரான திசையில் பயணித்து கொண்டு நான் அல்லாஹ் சொன்ன இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன் நம்புறது எவ்வளவு பெரிய மடத்தனம்! இதுதான் இலக்கு, இதுதான் பாதை, இப்படித்தான் பயணம் என்று அல்லாஹ் விதித்து விட்ட பிறகு, பெருமானார் காட்டிவிட்ட பிறகு அதில் பயணிப்பதில் தயக்கம் காட்டுவது முஸ்லிம்களுக்கு எப்படிப்பட்ட இரட்டை முகம் அது! அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளுக்கு இணங்காமல் பெருமானாரின் நற்குணங்களை வாழ்க்கையில் கொண்டு வராமல் நிச்சயமாக இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி நிம்மதி இல்லை. அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளை பின்பற்றி நிம்மதியான சமுதாயமாக நாம் மாற முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகையோரில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.